அன்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம சந்திக்கவிருக்கும் ஆலயம் கோட்டார் மறைமாவட்டம் ஆரல்வாய் மொழியில் அமைஞ்சிருக்க புனித வியாகுல அன்னை மற்றும் புனித தேவசகாயம் அவர்களின் இரட்டை திருத்தலம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரல்வாய் மொழிக்கு கிழக்கே ஒரு சித்திர சோலையாகவும் பசுமை மாறாத மலைப்பாங்கான இடமாகவும் உள்ளதுதான் இந்த காற்றாடி மலை. இன்னைக்கு இயற்கை எழில் கொஞ்சம் பகுதியாக இருக்க இந்த இடம் அந்த காலத்தில் ஒரு அடர்ந்த காடாக இருந்திருக்கு. அப்போது இதுதான் வேணாட்டோட எல்லை பகுதியாக இருந்திருக்கு. இங்கே தான் சுங்கம் வசூலிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த முட்காடுகளில் இருக்க இந்த சிதிலமடைந்த சுவர்கள் சொல்லுது ஒரு காலத்தில் இங்கே கோட்டை இருந்தது அப்படின்னு சொல்லி. இதுதான் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட எல்லை பகுதி. இந்த எல்லைக்கு அந்த பக்கம் இருக்கிறது பாண்டிய நாடு. 1751 வருஷம் நவம்பர் 15ஆம் நாள் ராமன்புதூர் சிறையிலிருந்து மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளை அவர்களை திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட தெற்கு எல்லையான தோவாலைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அங்கிருந்து ஆரல்வாய் மொழி கோட்டைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த பகுதி தான் அது. இந்த இடத்துல வந்து நம்ம போகிறோம். தேவசாமியில் அடைச்சி வச்ச இடம். அவரை ரொம்ப 6 மாதமாக ரொம்ப சித்திரவதைப்படுத்தின இடம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி சித்திரவதைப்படுத்துனாங்களோ, தாடி முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து வலித்து துப்பி முள் சாட்டையில் அடித்து கிழிச்சாங்களோ, அதே போல் தேவசாமியில் இந்த இடத்துல வச்சு கிழிச்ச இடம். இந்த ஜெயிலுக்குள்ளே தலைகளை கட்டி, அப்போ கூரை இருந்திருக்குல்ல, கூரையில் சென்டரில் கம்பு இருக்கும்போது அதில் கட்டி தலைகளை தொங்க விட்டு அங்கே ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் பிடிச்சி தாடி பிடிச்சி இழுப்பாங்களாம். இழுத்து அடித்து சித்திரவதைப்படுத்திருக்காங்க. தான் விரும்பியபடியே 6 அடி அகலமும் 8 அடி உயரமும் இருக்க பல கோட்டைகளையும் மற்ற அமைப்புகளையும் கட்டி அதை பேணி காத்து வந்த மாவீரன் நீலகண்டன் அப்படிங்கிற தேவசகாயம் பிள்ளை அவர்களை அவர் கட்டின ஆரல்வாய் மொழி கோட்டையிலேயே சிறையில் வச்சுருந்தாங்க. 1751 வருஷத்துலேருந்து 1752 வருஷம் ஜனவரி 14ஆம் நாள் நள்ளிரவு வரை இந்த ஆரல்வாய் மொழி கோட்டையில் இருக்க சிறையில் தேவசகாயம் பிள்ளை அவர்களை அடைச்சி வச்சுருந்தாங்க. 6 மாதங்களை ரொம்ப பாடப்படுத்தி உடம்பெல்லாம் ரத்த காயமாக ஏசுனார் எப்படி இருந்தாரோ அதே போல் ஆக்கியிருக்காங்க. ஆக்கி நடக்க முடியாமல் தான் கம்பில் கட்டி தூக்கிட்டு போயிட்டு சுட்டு கொல்லணும் வேணுமா அப்படின்ட்டு அங்கே தூக்கிட்டு போயிருக்காங்க காட்டாடி மலைக்கு. நான் சின்ன பிள்ளையில் பார்க்கும்போதுனா நிறைய செடி மாடு ஆடு மாடு மக்கள் மேய்க்க வரோம்ல, அப்போது இது கோட்டையில் வந்து தேசமில் அடைச்சி வச்ச இடம், தேசமில் அடைச்சி வச்ச இடம், ஜெயிலு இதான்னு சொல்லுவாங்க. அப்போவே மக்கள் வந்து கும்பிட்டுட்டு போனால் யாருக்கு அப்போ ரொம்ப பிரபலம் கிடையாது. அதுக்கப்புறம் இடையில இப்போ ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஓரளவுக்கு நல்லா கிளியராக தெரியும். இந்த இடத்துல வந்து தேவசாமியோட நினைவாக தான் இந்த குரிசி இதெல்லாம் வச்சுருக்காங்க. தற்போது சிதிலமடைந்து காணப்படுகின்ற இந்த சிறைச்சாலை திருத்தலத்தால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த சிறைச்சாலையிலிருந்து மண்ணை எடுத்துகிட்டு போய் ஜெபிக்கிறவங்களுக்கு பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்து வர்றதா சொல்லப்படுது. வேத சாட்சிகளின் ரத்தம் நம்பிக்கையின் வித்துன்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப மறைசாட்சி தேவசகாயம் அவர்கள் இந்த காற்றாடி மலையில் தன்னுடைய இன்னுயிரை ஈந்தார். இன்னைக்கும் இந்த மலை அவருடைய இறுதி நாட்களுக்கான மௌன சாட்சியாக சான்று பகர்கின்றது. இந்த மலை புனித மலை. மறைசாட்சி புனித தேவசகாயத்தினுடைய உயிர் குடிகொண்டிருக்கும் மலை. அழகான மலை, அற்புதமான மலை,
அதிசயங்களை அன்றாடம் வழங்கி கொண்டிருக்கிற மலை. ஆண்டவருடைய அருள் வரங்களை அள்ளி பொழிகின்ற ஒரு மலை. இந்த மலைக்கு வாருங்கள் என்ற அழைப்பை அன்றாடம் நம்முடைய மறைசாட்சி புனித தேவசகாயம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆயிரத்தி 1752 ஆண்டு ஜனவரி 14ஆம் நாள் நள்ளிரவில் மன்னனிடமிருந்து மறைசாட்சி தேவசகாயம் அவர்களை கொலை செய்வதற்காக ஒரு கடிதம் வருகிறது. ஏற்கனவே மறைசாட்சி தேவசகாயம் அவர்கள் நிறைய கஷ்டங்கள், அதாவது தண்டனைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டதுனால அவரால் நடந்து வர முடியலை. அதனால எப்படியாவது படை வீரர்கள் இவரை பாறைக்கு மேல் கொண்டு வரணும்னு சொல்றதுக்காக கிராத்தடி செய்து அவரை தோள் மீது சுமந்து இந்த பாறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்த பிறகு அவர் தனது இறுதி நேரத்தை உணர்றாரு. தனிமையில் ஜெபிக்கணும்னு சொன்ன உடனே அனுமதி கேட்குறாங்க படைவீரர்கள்ட்ட. அவங்க அனுமதி கொடுக்குறாங்க. இந்த இடத்துல தான் மறைசாட்சி புனித தேவசகாயா அவர்கள் முட்டுண்டி ஜெபித்த இடம். இதை முட்டுண்டி ஜெபிக்கும் போது அவருடைய முழங்கால் முழங்கை ஒரு கோல் வச்சுருந்தாங்க, அந்த பதிந்த இடம் தான் இது. இதில் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எண்ணெய் ஊற்றி ஜெபித்து வராங்க. இதில் நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்துட்டு இருக்குது. அவர் முட்டூன்றி ஜெபிச்ச பிறகு 2 சேவகர்கள் அவரை கயிறால் கெட்டி கூப்பிட்டு வராங்க. தூக்கிட்டு இந்த இடத்துல தான் முட்டங்கால் போட்டு நிற்க வைக்கிறாங்க. வைக்கும்போச்சில் 3 வீரர்கள் அவரை புல்லட்டால் சுடுறாங்க. முதல்ல 3 குண்டும் அவர் உடம்புல பட்டிருச்சு. பட்டாலும் அவர் இறக்கலை, சரிஞ்சு விழுறாரு. அவர் இறக்காதனால திரும்பவும் அவங்க சுடுறாங்க. சுடும்போச்சில் 2 குண்டு அவருடைய உடம்புல துளைக்குது. 1 குண்டு மிஸ் ஆகி வேறு இடத்துக்கு போயிடுது. இவர் உடம்புல புல்லட் பட்டோடனே அது அவர் உடம்புலேருந்து வெளிப்பட்ட அந்த பிளட்டு செதறி இந்த ஆலமர கிளையில் படுது. அந்த பட்ட இடம் இப்பவும் மஞ்சள் நிறத்தில் தான் அந்த கிளைகள் வருது. 272 வருஷம் கழிச்சுமே அந்த கிளைகள் மஞ்சள் நிறமாக தான் இருக்குது. இன்னொன்று, இது காற்றாடி மலையின் ஒரு விண்ணக வாசல். ஏன்னா தேவசாயம் பிள்ளை இறந்த இடமே இதுதான். அவர் உயிர் துறந்த இந்த இடத்துல அவருடைய உயிர் டைரெக்டாக கட்டாயமாக கடவுள்கிட்ட விண்ணகத்துக்கு தான் போயிருக்கணும். இந்த இடத்துல இருந்து நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கும் கிடைக்கும். 272 வருஷத்துக்கு முன்னால் வெறும் காடாக இருந்த இந்த பகுதியில் இப்போ ஒரு 1000 வீடு இருக்குது அப்படின்னாக்கி அது தேவசாயம் பிள்ளைகிட்ட நாங்கள் பெற்றுக்கிட்ட அற்புதங்களின் சாட்சி தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. இந்த மலையில இருந்தால் மறைசாட்சி புனித தேவசகாயம் பிள்ளை சுடப்பட்டு இறந்து கீழே விழுந்த இடம்தான் இது. இதை நினைவு கூறும் விதமாட்டு தான் இங்கே இந்த மரசிலுவை அமைக்கப்பட்டிருக்குது. மொழி தெரியாதவங்க கூட அவருடைய இறப்பை எளிமையாக புரிந்து கொள்ளும் விதத்தில் இப்போ இந்த சிற்பம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மலையை நாங்கள் அன்னை மரியாவின் மடியாவே பார்க்குறோம். ஏன்னா கல்வாரி மலையில் இயேசு கிறிஸ்து இறந்தபோது அவருடைய உடலை அன்னை மரியா தன்னுடைய மடியில் தாங்கினாங்க. அதே மாதிரி தேவசகாயம் பிள்ளை இறந்தபோது இந்த மலை தான் அவருடைய உடலை தாங்குச்சு. அதனால நாங்கள் இந்த மலையை அன்னை மரியாவின் மடியாவே பார்க்குறோம். இந்த பாறை தேவசகாயம் பிள்ளை அவர் சுட்டு கொன்று கீழே விழுந்த உடனே
அந்த பாறை கூட தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கும் விதத்தில் இந்த பாறையில இருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருந்துச்சு. அது இன்றைக்கு வரை வந்துகிட்டு இருக்கு. இது எப்படின்னா, அது சுகம் இல்லாதவங்க அதில் வர தண்ணியை தொட்டு கண்ணில் வச்சா சுகம் கிடைக்கும். நிறைய பேர் சுகம் கிடச்சிருக்கு. அப்படி ஒரு நம்பிக்கையோட வரப்பட்டவங்க இப்படி பண்ணுவாங்க. மனசில் நினைக்கிறத வேண்டிக்கிட்டு இந்த பாறையில் மணி அடித்தோன்னா நம்ம என்ன நினச்சோமோ அது நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இதுதாங்க மணி அடித்தான் பாரு. புனித மறைசாட்சி தேவசகாயம் அவர்களை சுட்டு கொல்லும்போது பின்னாடி இருந்த பாறைகள் 2ஆக பிளவுபட்டு வெண்கல மணியோசை கேட்டுச்சான். இன்றைக்கும் இந்த பாறைகளை தட்டும்போது வெண்கல மணியோசை கேட்குறது இதோட சிறப்பு. புனித வியாகுல அன்னை மற்றும் புனித தேவசகாயம் அவர்களின் இரட்டை திருத்தலமாக இது இருந்தாலும் இங்கு புனித வியாகுல அன்னையே முதன்மையான வணக்கத்திற்கு உரியவர். பல ஒடுக்குமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்ட மக்கள் அவர்களுடைய துயரம் தீருவதற்காக 1820ஆம் வருஷத்திலேயே புனித வியாகுல அன்னைக்கு ஒரு சிற்றாலயம் எழுப்பியிருக்காங்க. இப்போ நான் நின்றுட்டுருக்க இந்த இடம் 204 வருடங்கள் பழமையானது. அப்போ இந்த பங்கு கோட்டாறு, ராஜாவூர், குருசடி ஆகிய பங்குகளின் கீழ் கிளைப்பங்காக இருந்தது. இந்த கோயில் புனித வியாகுல அன்னை ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. இது காரணம் தேவசாயம் பிள்ளை அவர் தன் உயிரையே இங்கே அர்ப்பணம் செய்ததுனால அவர் அந்த வியாகுலத்தை வைத்து வியாகுல அன்னை ஆலயம் இங்கு வந்துள்ளது. இதன் பிறகு 1975 இந்த ஆலயம் இந்த ஊரில் உள்ள மக்களுக்கு இருப்பதற்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு இடவசதி காணாத காரணத்தால் புதிய கோயில் 1975 கட்டப்பட்டது. மறைசாட்சி புனித தேவசகாயம் இங்கு வந்த பொழுது பனை ஏறுவதற்காக சிலர் குடிசை பனை ஓலையால் வேயப்பட்டு அதற்குள் இருந்திருக்கிறார்கள். அன்று இது காட்டுப்பகுதி தான், பனைக்காடு. அதற்குள் ஒரு சிலர் இருந்திருக்கிறார்கள் என்பதை பழமை நமக்கு நினைவூட்டுகிறது. வடக்கன்குளத்தில் மறைசாட்சி புனித தேவசகாயம் பரலோக அன்னையிடம் திருமுழுக்கு பெற்றதால் அவர் பல பாடுகளை அனுபவித்து இங்கு வருகின்ற பொழுது வியாகுலத்தாயை நினைவு கூர்ந்திருக்க வேண்டும். அதன் அடிப்படையில்தான் வியாகுல அன்னை ஆலயம் உருவெடுத்திருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது இது ஒரு மிக சிறந்த ஒரு உயர் திருத்தலமாகத்தான் போற்றி புகழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே இந்த வியாகுல அன்னை இத்தனை ஆண்டு காலம் இந்த இடத்தில் மிகப்பெரிய வல்ல செயல்களை செய்திருக்கிறார். இந்த மறைசாட்சியை புனித நிலைக்கு அவர் உயர்த்தி இருக்கிறார். அந்த அன்னை போற்றப் பெறுவாராக. 1966ஆம் வருடம் ஜூன் 19ஆம் தேதி திருத்தந்தையின் இந்திய பிரதிநிதி மேதகு ஆயர் ஜேம்ஸ் நாக்ஸ் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு 1975ஆம் வருடம் செப்டம்பர் 15ஆம் நாள் அன்றைய கோட்டாறு மறைமாவட்ட ஆயர் ஆரோக்கியசாமி அவர்களால் அர்ச்சித்து திறந்து வைக்கப்பட்டது வியாகுல அன்னைக்கான இந்த கற்கோவில். ஆலயத்தின் பீடம் 2 முறை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. எளிமையாகவும் அழகாகவும் காட்சியளிக்கும் தற்போதைய பீடத்தின் மையப்பகுதியில் நற்கருணை பேழையும் அதற்கு மேலே இயேசுவின் பாடுபட்ட சுரூபமும், வலது பகுதியில் மறைசாட்சி தேவசகாயம் அவர்களின் சுரூபமும், இடது பகுதியில் வியாகுல அன்னையின் சுரூபமும் அமைந்துள்ளன. பீடத்திற்கு வெளியே முன்புறமும் மறைசாட்சி தேவசகாயம் அவர்களின் சுரூபமும் வியாகுல அன்னையின் சுரூபமும் மக்களின் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது.
பீடத்தின் வலப்புறம் ஒரு சிறிய கதிர்பாத்திரத்தில் மறைசாட்சி தேவசகாயம் அவர்களின் ஒரு சிறிய எலும்பு துண்டு அருளிக்கமாக மக்கள் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது. ஆலயத்தின் உட்புற சுவர்களில் ஒவ்வொரு சிலுவை பாதை நிலைக்கும் கீழே மறைசாட்சி தேவசகாயம் அவர்களின் பாடுகள் வரைபடங்களாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளையும் மறைசாட்சி தேவசகாயம் அவர்களுடைய பாடுகளையும் நினைவு கூறுற விதமாக கேப்டன் வாயிலிருந்து மணியடிச்சான் பாறை வரைக்கும் 14 சிலுவை பாதை நிலைகளையும் அமைச்சிருக்காங்க. குறிப்பாக தவ காலத்தில் இங்கே வர திருப்பயணிகளுக்கு இந்த 14 சிலுவை பாதை நிலைகளையும் பார்வையிடுறது ஒரு நல்ல ஆன்மீக அனுபவமாக இருக்கும். இந்த சிலுவை பாதை நிலைகள் 21/10/2010 ஆண்டு அருட்பணி தேவசகாயம் அவர்களின் பணிக்காலத்தின் போது கோட்டாறு மறைமாவட்ட ஆயர் மேதகு பீட்டர் ரெமிஜியஸ் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு புனிதப்படுத்தப்பட்டது. இந்த கொடிமரமானது 1946 ஹிலாரி என்ற ஃபாதரால் நிறுவப்பட்டு ஆஞ்சி சுவாமி என்ற பிஷப்பால் அர்ச்சிக்கப்பட்டது. இந்த கொடிமரத்துக்கு ஒரு விசேஷம் இருக்குது. அது என்னென்னா, ஏகதேசம் 25 to 30 அடிக்குள்ள மேலே உயரம் வரும். தனி கல்லால் ஆனது. கீழே அதே அளவுக்கு கல்லால் ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது. அடிப்பாகத்தில் உரல் மாதிரி ரெடி பண்ணி அதுக்குள்ளே வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கல் இதுலேருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கோயில் வளாகத்தில் இருக்கிற ஒரு பெரிய பாறையிலிருந்து குடஞ்சி எடுத்தது. அதாவது சின்ன சின்ன பாறையாட்டு கோயிலை டிசைன் பண்ணுறதுக்காக நிறைய கல் வெட்டி எடுத்துட்டு போக பாக்கி ஒரே கல்லாக ஏகதேசம் ஒரு 50-52 அடி நீளத்துக்கு ஒரே கல்லாட்டு விழுந்துருச்சு. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ஆட்கள் அப்போ இதை நம்ம கொடிமரத்துக்கு பயன்படுத்தலாமே அப்படின்னு சொல்லி அதை இப்போ பக்கத்தில் ஊரில் உள்ள ஆட்கள், நம்ம ஊரில் ஆட்கள், கல் வேலை தெரிஞ்ச நிறைய ஆட்களை கூப்பிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி ஏகதேசம் 52 அடி உயரத்தில் உள்ள ஒரே கொடிமர கல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கொடிமரத்துக்கு அது ஒரு பெரிய சிறப்பு. இந்த கொடிமரத்துக்கு மேல் பகுதியானது சில வருடங்களுக்கு முன்னால், அதாவது 2017 அப்போது பங்குத்தந்தையாக இருந்த ரெவரண்ட் ஃபாதர் ஸ்டீஃபன் அவர்களால் எக்ஸ்டெண்ட் செய்யப்பட்டது. அதாவது மேலுக்கு உயரம் காணாத பட்சத்தில் தரைக்கு கீழே 52 அடி இருப்பதால், தரைக்கு மேல் 52 அடி இருப்பதாலும் 52 அடி உயரம் காணாத பட்சத்தில் இன்னும் உயரம் கூட்ட வேண்டும் என்பதற்காக மேலும் சில அடிகள் உயர்த்தி 2017 ஃபாதர் ஸ்டீஃபன் அவர்களால் எக்ஸ்டெண்ட் செய்யப்பட்டது. தேவசகாய மவுண்டாக மாறிய இந்த காற்றாடி மலையின் பாதுகாவலியாக புனித வியாகுல அன்னை உள்ளார். ஒவ்வொரு வருடமும் தவக்காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் துவங்கும் திருவிழாவானது 10 நாட்கள் நடைபெற்று தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையோடு முடிவடைகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நடைப்பயணியாகவும் திருப்பயணியாகவும் குடும்பமாகவும் வந்து இங்கு தங்கி புனித வியாகுல அன்னையின் மூலமாக ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்று செல்கின்றனர். நமது மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளையின் முத்துப்பேறு பெற்ற நினைவாக அவருடைய பாடுகளை 14 பிரிவுகளாக பிரித்து இதில் ஒரு வடிவம் கொடுத்து உருவாக்கப்பட்டு வச்சிருக்கிறது. இதோடைய ஸ்பெஷல் என்னென்னா, அவர் 8 தாழ்காக்கள் மூலமாக ஒவ்வொரு இடமாக இழுத்து செல்லப்பட்டு அடித்து அந்த துன்பத்தில் கடவுள் மீது வச்சுருந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இதை வச்சுருக்கிறோம். அதனால் இந்த கல் ஒரு மேஜிக் கல், மந்திரக்கல். இதில் ஒவ்வொரு படிலையும் ஒரு அருள் நிறைந்த மாதிரியே ஒரு பரலோகத்து மந்திரம் சொல்லி நம்மளுடைய வேண்டுதலை அந்த கடைசியில் இருக்கிற மேஜிக்கல் இருக்கிற கோடில் நம்ம பதிவு பண்ணோம்னா அதை ஒவ்வொரு மாதமும் 14ஆம் தேதி மலைவிழா நடக்கும் பொழுது, அந்த மலைவிழா முடியும் பொழுது இந்த பிரேயரில் இந்த கருத்துக்களை வைப்பாங்க. வச்சு முடியும் பொழுது அதை எரிச்சிருவாங்க. எரிக்கும் பொழுது அந்த உங்களுடைய கஷ்டம் துன்பங்களால் மாறும், உங்களுக்கு நல்லது நடக்கும், உங்களுடைய வேண்டுதல் அதில் கண்டிப்பாக நிறைவேறும். ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய மலைவிழத்தில் அதை செய்கிறதுனால நிறைய மக்கள் அதில் பயனடைகிறாங்க.
இன்னும் அவருடைய பாடுகள் மூலமாக நமக்கு அதிகமான ஒரு நம்பிக்கை கிடைக்கிற நிறைய வாய்ப்புகள் இதில் கிடைக்கிது. அதனால் இது சாதாரணமான ஒரு சித்தரிக்கப்பட்ட கல் அல்ல, படம் அல்ல. இது வந்து அவருடைய முத்துப்பேறு பெற்ற நினைவாக உருவாக்கப்பட்டது. இந்த சிவப்பு நிற கல் சிலுவையானது புனித தேவசகாயம் பிள்ளை அவர்களுடைய 300வது பிறந்த நாளை முன்னிட்டு 2013 ஃபாதர் பெர்புச்சலால் இந்த இடத்துல வந்து இது நினைவாக வைக்கப்பட்டது. இதில் ஏராளமான மக்கள் வந்து இந்த சிலுவையில் வணங்கி ஜெபிச்சுட்டு போகிறாங்க. பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்துகிட்ருக்கு. அருட்பணி மைக்கேல் ஜார்ஜ் பிரைட் அவர்களின் பணிக்காலத்தில் புனித லூர்து அன்னை கெபியும் ஜெபமாலை பூங்காவும் புதுப்பிக்கப்பட்டது. அருட்பணி தேவசகாயத்தின் பணிக்காலத்தில் 2006ஆம் ஆண்டு இங்கு ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டது. அந்த அருங்காட்சியகத்தில் புனித தேவசகாயத்தின் வாழ்க்கை வரலாறு பிறப்பு முதல் இறப்பு வரை வரைபடங்களாக அமைக்கப்பட்டுள்ளது. புனிதரின் வழியாக பெற்றுக்கொள்ளப்பட்ட புதுமைகளுக்குமான சான்று பகர்வுகள் சாட்சிய கடிதங்களாகவும் புகைப்படங்களாகவும் இடம்பெற்றுள்ளன. தேவசகாய மவுண்ட் பங்கில் நடைபெறும் வழிபாடுகளில் மலைவள வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. 2012ஆம் ஆண்டு முதல்ல அவருக்கு அருளாளர் பட்டம் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்ததை கொண்டாடணும். அப்போ இருந்த ஃபாதர் பெர்போச்சல் வந்து மக்கள்கிட்ட சொன்னாங்க, இதை கொண்டாடணும் நம்ம. அதனால் அவரை வந்து அவர் இறந்த இடம் இதுனால அவருடைய மூச்சு காற்று இங்கே தான் இருக்கும், நம்ம மலையை சுற்றி ஏதாவது செய்யணுங்கிறதுக்காண்டி இந்த வழிபாடு தொடங்கப்பட்டது. 2013ஆம் ஆண்டு அவர் திருவிழா ஜான்வரி 12-13ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. அதில் 14ஆம் தேதி அவருடைய இறந்த நாள் நினைவாக அந்த மலை வளத்தை முதல்ல நாங்கள் தொடங்கினோம். அது வந்து கீழே இருக்க முதல் ரெட் கலரில் ஒரு குருசு இருக்குது, அதிலிருந்து தொடங்கும். வே ஆஃப் கிராஸில் வந்து எப்படி ஆண்டவருடைய சில்வ பாதையில் வந்து ஆண்டவருடைய பாடுகள் இருக்குது, அதில் தேவசாயம் உள்ள பாடையும் ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் ஒப்பிட்டு ஃபாதர் எங்களுக்கு சொல்லுவாங்க. நாங்களும் பாட்டு பாடி அவருடைய திருசுரூபத்தை ஏந்திட்டு ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் நின்று அப்படியே மேலே வர போவோம். போன பிறகு கடைசியில் அவருடைய பாடுகள் முடிந்த பிறகு மணி அடிச்சாம்பாறை வரும். மணி அடிச்சாம்பாறையில் வந்து ஊரில் உள்ள அவ்வளோ பொதுமக்களுக்காக ஒரு குட்டி ப்ரேயர் சொல்லுவாங்க. அங்கேருந்து மணி அடிச்சாம்பாறையிலேருந்து கீழே இறங்கி வந்து இங்கே மேலே வந்தால் அடுத்தால மரக்குருசு வரும். மரக்குருசில் வந்து எல்லா பொதுவாக உள்ள அவ்வளவு துறவர கன்னியர்கள் துறவர சபையில் சார்ந்த அவ்வளோ பேருக்காண்டியும் அதில் ஒரு குட்டி ஒரு ப்ரேயர் பண்ணுவாங்க. அது முடித்த பிறகு அப்படியே இங்கே வந்தால் முட்டு உண்ண இடம் கடைசியில் இங்கே வந்த பிறகு மக்களுடைய மன்றாட்டு யார் யாரெல்லாம் தங்களுடைய வேண்டுதல்களை அவருக்கு செலுத்தியிருக்காங்களோ அதெல்லாம் வச்சு கடைசியாக அதை ஒரு தீ மூட்டி அந்த ஆண்டவர்கிட்ட அது ஒப்பு கொடுத்ததான்னு நினச்சி எரிப்பாங்க. எரிச்சிட்டு எல்லாரையும் மந்திரிச்சு ஆசீர்வாதம் பண்ணி விடுவாங்க. நாள்தோறும் 2 திருப்பலிகள் நிறைவேற்றப்படுகின்றன. காலை 6 மணிக்கு, மாலை 6:30 மணிக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணிக்கு முதல் திருப்பலி, 7 மணிக்கு 2வது திருப்பலி, 11 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி, 12 மணிக்கு திருப்பயணிகளுக்காக தமிழில் திருப்பலி, மாலை 5:30 மணிக்கு தமிழில் திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை மறைசாட்சி புனித தேவசகாயத்தை பற்றிய அருளுரை, புகழ் மாலை, நற்கருணை ஆசீர் வழங்கப்படுகிறது. சனிக்கிழமை நண்பகல் 11 மணிக்கு மலையாளத்தில் புனித வியாகுல அன்னையினுடைய நவநாள் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது. மாலை 5:30 மணிக்கு திருஜெப மாலை, தொடர்ந்து அன்னையினுடைய திருசுருவ பவனி திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது. 8 மணிக்கு மறைசாட்சி புனித தேவசகாயத்தினுடைய அருளுரை, புகழ் மாலை, நற்கருணை ஆசீர் வழங்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை நண்பகல் 11 மணிக்கு மறைசாட்சி புனித தேவசகாயத்தை பற்றிய அருளுரை, அதோடு சிறப்பு நவநாள் திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது. முதல் செவ்வாய் மாலை 7 மணிக்கு அந்தோனியார் கவியில் திருப்பலி, முதல் புதன் மாலை 7 மணிக்கு பழைய கோயிலில் திருப்பலி, முதல் வெள்ளி மாலை 7 மணிக்கு
மறைசாட்சி புனித தேவசகாயம் முட்டூன்றிய இடத்தில் திருப்பலி. சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு மறைசாட்சி புனித தேவசகாயம் சிறைவாசம் செய்த சிறைச்சாலை பகுதியில் திருப்பலி. இவ்விதமாக வழிபாட்டு நிகழ்வுகள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. மாதந்தோறும் 14ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மலை வலம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அன்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இவ்வளவு அழகான அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைந்த தேவசகாயம் மவுண்ட் என்று அழைக்கப்படும் இந்த புனிதமான இடத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கும் ஆசையாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் நாகர்கோவிலிருந்து வரீங்க அப்படின்னா நாகர்கோவில் புறநகர் பேருந்து நிலையமான வடச்சேரியிலேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. திருநெல்வேலியிலேருந்து வரீங்க அப்படின்னா ஆரல்வாய்மொழி பேருந்து நிலையத்திலேருந்து வெறும் 1 கிலோமீட்டர் தூரத்தில் நீங்கள் இங்கே வந்து சேர்ந்துடலாம். ஒருவேளை விமானம் வழியாக வரீங்க அப்படின்னா திருவனந்தபுரம் ஏர்போர்ட்லேருந்து 89 கிலோமீட்டர் தான். இது புனித மலை, இது அதிசய மலை, இது ஒரு புனிதரை பெற்றெடுத்த மலை, இது ஒரு மறைசாட்சியை உருவாக்கின மலை. இந்த மலையில் வருகின்றவர்கள், இந்த மலைக்கு வந்து இந்த உணர்வை பெற்றுக்கொள்கின்றவர்கள் நிச்சயமாக நம்பிக்கையாளர்களாகத்தான் திகழ முடியும். உமது நம்பிக்கை உமை நலமாக்கிற்று என்பதற்கேற்ப ஏராளம் பேர் பல சமயத்தினவர் வந்து நலம் பெற்று செல்கிறார்கள். நீங்களும் வாருங்கள், நலம் பெற்று மகிழுங்கள். இறை ஆசீர் உங்களோடு இருப்பதாக. இயேசுவுக்காக தன் உயிரையே இந்த மறைசாட்சி தேவசகாயம் அவர்கள் மற்றும் கிறிஸ்துவின் பாடுகளோடு தன்னையே இணைத்துக் கொண்ட புனித வியாகுல அன்னை இவர்கள் இருவரும் குடிக்கொண்டிருக்கும் இந்த இரட்டை திருத்தலத்திற்கு நீங்களும் வாருங்கள், வந்து இறையாசிரை பெற்று செல்லுங்கள். இறைவன் என்றும் உங்களோடு துணை நிற்பாராக. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.